பராசக்தி ட்ரெய்லர் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிவகார்த்தியின் படம் ட்ரெய்லரு. நான் வந்து நேற்று ஒரு படத்துக்கு வந்து போயிருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு தேட்டரில் சிறைன்னு ஒரு படம். அந்த படம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இன்டர்வியூ அப்போ தான் வந்து பராசக்தி ட்ரெய்லரை வந்து போட்டாங்க. நேற்று அந்த ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பராசக்தி ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சிவகார்த்தியின் வந்து எனக்கு வந்து செகண்ட் ஹீரோவாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து விஜய் அண்ணன் பிடிக்கும். செகண்ட் வந்து எனக்கு சினிமா யாருன்னு கேட்டால் சிவகார்த்தியின் படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு செகண்ட் ஹீரோவாக சிவகார்த்தியனை ரொம்ப பிடிக்கும். அந்த பராசக்தி படத்தில் வந்து சிவகார்த்தியனை பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்த படத்தோட இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. கொஞ்சம் மாசாவும் காமிச்சிருக்காங்க. என்னதான் வந்து நம்ம தளபதி படத்துக்கு எதிராக வந்து இந்த படத்தை கொண்டு வந்தாலும், நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒரு போட்டிக்கு கொண்டு வந்தாலும், நான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம்லாம் பார்க்கல. ஒரு சினிமாவை பார்க்குறேன். சிவகார்த்தியன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த இதில் அந்த பராசக்தி ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பராசக்தி ட்ரெய்லரா இல்லாட்டி ஜனநாயகன் ட்ரெய்லரா, எனக்கு எந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்குன்னா, பராசக்தி வந்து சிவகார்த்தியனுக்கு ஓரளவுக்கு புதுசாக ஒன்று கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அவரை வச்சு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு மாசான படம் வந்து வரப்போகுது, ஒரு ஹிட்டு கொடுக்க போகுது, சிவகார்த்தியனுக்கு வந்து நேம் சொல்கிற மாதிரி இருக்க போகுதுன்ட்டு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கும் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜனநாயகன் படம் வந்து நான் ஓவர எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது ஒரே ஃபைட் சீனாக இருந்துச்சு. பொண்ணு சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படத்தை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது சில சீன்ஸ்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ணன் வழக்கம் போல் சொதப்பியிருப்பாங்களோ. அந்த வாரிசு படம், பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 2-3 படம் ஃப்ளாப்பான படம்லாம் டேரக்டர்கிட்ட கதை கேட்டு எப்படின்னே ஓகே பண்ணீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஓரளவுக்கு கோபமாக இருக்கும். இந்த கதையெல்லாம் கேட்டு எப்படி ஓகேன்னு சொல்லி படம் வந்து நடிச்சிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதும் ஹச் வினோத்தும் அதே மாதிரி பண்ணிட்டாரோ, கடைசி படத்தை எப்படி பண்ணிட்டாரு. கடைசி படம் ஒரு கதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னொரு படத்தை ரெஃபரன்ஸாக எடுத்து பிட் அடிச்சா காப்பி பண்ணி படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரிலீஸுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் அவுட்புட் தெரியும். இப்போ வரைக்கும் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து இந்த பகவதி கேசரி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். நான் பார்த்ததே இல்லை. அது அமேசான் பிரைமில் இருக்கும். அந்த படத்தை நான் பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து பராசக்தி ட்ரெய்லரா ஜனநாயகன் ட்ரெய்லரா எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையே கேட்டிங்கன்னா எனக்கு சிவகார்த்தியின் படம் ட்ரெய்லர் வந்து பிடிச்சிருக்கு. ஜனநாயகனோட பெட்டராக இருக்குது. ட்ரெய்லரில் சொல்கிறேன், படத்தை சொல்லலை. படம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ட்ரெய்லரில் எனக்கு சிவகார்த்தியின் ட்ரெய்லர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு.